இப்போ எதுக்காக இங்க கூடி இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நம்ம ஒன்று விளையாண்டோம். அது வந்து என்ன அப்படின்னா கிறிஸ்மஸை முன்னிட்டு நம்ம வந்து விளையாண்டோம். அது ஒரு 5 நாள் விளையாண்டோம். 5 நாள் வீடியோ தனித்தனியா இருக்கு. அந்த வீடியோவை போய் பாருங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு என்னடா கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் பொங்கலுக்கும் பண்ணுவோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வந்து இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட் கட்டி கருப்பு சட்டை போட்டு இதோட நாங்கள் நிப்பாட்ட போறோம். ஆமா, நாங்க வந்து பொங்கல் செய்ய போறோம். சக்கரை பொங்கல். அதுவும் எப்படி தெரியுமா செய்ய போறோம்? 2 டீமா பிரிச்சு யாரோட பொங்கல் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டீம் ஏ சாதர், டீம் பி நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 டீமா பிரிய போறோம், ஓகேவா? அதே பொங்கல் ஓகேவா? நம்ம வந்து 2 டீமா பிரிய போறோம். 2 டீமா பிரிஞ்சு 2 டீமா அந்த கேமை விளையாட போறோம். ஆனா இதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்றதை அந்த கிச்சன்ல போயிட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தான் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ வந்து 2 டீமா பிரிய போறோம், சமைக்க போறாங்க. அந்த சமையல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்க போது. ஸோ யார் டீமா ஆக போறா, யாரோட பொங்கல் நல்லா வர போகுது, அதுக்கு நோட்டில் என்னென்ன ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த கிறிஸ்மஸ் வீடியோ போய் பாருங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கடமைகள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை சொல்லணும். அதுதான் உலக நீதி. சரி, இப்போ ஒரு விஷயத்தையாவது எல்லா வீடியோலயும் ஒரு மாதிரி பண்ணணும். சரி சொல்லு. எடிட்ல வரும், வராது. பரிசு கொடுக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரிசி ஊற வச்சிட்டீங்களா? ஓகே, ஸோ வந்து இன்ட்ரோலாம் கொடுத்து முடிச்சு என்னது அரிசிலாம் ஊற வைக்கணுமா? ஆமா, கொஞ்சம் நேரம் நம்ம மாட்டவாங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ என்னன்னா டீம் வந்து பிரிச்சாச்சு. உங்களுக்கு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 5 minutes டிஸ்கஷன் டைம் கொடுக்கப்படும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும். தண்ணியை ஊற்றி ஊற வச்சேன். தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் அரிசி எவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்குமா, அதுக்கு அது மறக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி பொண்ணை தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் கழுவி ஊற்றி அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். அரிசி கழுவாம எவனா ஊற வைப்பானா? ஊற வைக்க மாட்டான்ல. ஃபர்ஸ்ட் அரிசி கழுவி என்ன பண்ணுங்க, அரிசியை வந்து வாஷ் பேஷன் திறந்து அதில் கொட்டிடு. அரிசியை ஃபஸ்ட்டு அலசி கழுவிட்டு வெடிக்கிட்டு ஊற்றிலியா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அரிசியை தண்ணியில் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா அது ஊறிக்கிட்டே இருக்க சமயத்துலேயே நீ கடாயை வச்சுட்டு, இது கடாய் இல்லை, அந்த குண்டா இருக்குல்ல, சின்ன குண்டா, அந்த குண்டான வச்சுட்டு நெய் ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஊற்றணும்? நெய் எவ்வளோ ஊற்றணும்னா திரும்பவும் சொல்றேன், 10 நிமிஷம் கழிச்சு 2 நிமிஷம் டைம் இருக்கு டிஸ்கஷனுக்கு. அந்த 10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் சொல்லி ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கேன். அத ஷார்ட்டா சொல்லு. நீங்க நடுவுல வரீங்க. இப்போ அங்க அதுல இன்டராக்ட் பண்ணுங்க. பாருங்க, இது வச்சுட்டு நெய் ஊற்றி எவ்வளோ ஊற்றணும் பார்க்குறது, ஓரளவுக்கு ஊற்றுங்க. நீங்க போடுற இது இருக்குல்ல, இன்னொன்று ஒரு பேர் என்ன, அது அரிசி ஒன்று, இன்னொன்று பேர் என்ன, இன்னொன்று பேர் என்ன, மஞ்சள் கலர்ல இருந்தது பருப்பா? அதுதான் பருப்பு. அது ஓகேவா அண்ணா? அந்த பருப்பு பேர் என்ன? பாசி பருப்பு தானே? அது என்ன பருப்பு? தோரம் பருப்பு. உண்மையிலேவா? சாதனக்கா தோரப்பருப்பு இல்ல, அது பச்சை பருப்புன்னு நினைக்கிறேன். பச்சை பருப்பு எனக்கு தெரியல. அந்த பருப்பு இருக்குல்ல, நெய்யை போட்டு அதை வறுத்துருங்க, ஓகேவா? 2 நிமிஷத்துக்கு. தோரம் பருப்பும் உளுந்த பருப்பு ஒரு ரேஷியோ. அவன் சொல்றதை நம்பாத. நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வதக்கணும் ஃபர்ஸ்ட். ஆமாம், நெய்யில் வதக்கணும். பருப்பு போட்டு வதக்கிட்டு அது வந்து ப்ரௌன் கலரில் மாறணும். ப்ரௌன் அது ஒரு 2 நிமிஷம் தான், ஓகேவா? ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா அரிசி வேக வச்சிங்களே, வேக வச்ச அரிசியை தண்ணியை எடுத்துணும். தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு அரிசி எடுத்து போடணும். அதை மட்டும் போடணும். இதை போட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 4 கிளாஸ் தண்ணி அது மிதக்கணும், நல்லா மிதக்கணும், குண்டால மிதக்கணும். அதுக்கப்புறம் பால் ஊற்றணும். பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அது வசதி இருக்கணுமா? இதான் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம், ஓகேவா? புரியுதா? சிம்பிள்டா. அடுப்பு எப்படி ஆன் பண்ணுவோம்? இது அழுத்தினா ஆன் ஆகும். ஆமா, ஓகேவா? நார்மலா ஹீட் பண்றதுக்கு இந்த மில்க் அண்ட் வாட்டர் இதுவே போதும். இதுலயே நம்ம மொத்தம் ஆமா டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்றதுக்கு இது, ஓகேவா? அதுக்கு சக்கரை பொங்கல் தான செய்ய போறோம் இப்போ. செல்ல குட்டி, அது சக்கரை தான பண்ணோம். சக்கரை பொங்கல்னு ஒண்ணு மாதிரி அறிவில்லாத எவனோ ஒருத்தன் பேர் வச்சுட்டான். நீ புத்திசாலி பையன், அதனாலதான். இது வந்து வெல்லம் பொங்கல், ஓகேவா? வெல்லம் ஓகேவா? வெல்லம் பொங்கல் இப்ப வெல்லம் போடுறோம். ஆமா, வெல்லம் போடுறோம். சக்கரை பொங்கல் இது, ஓகே? அப்படி நீ மிக்ஸ் ஆயிக்கும். அது வந்து 2 கப் எடுத்து தனியா நீ வந்து வெச்சிடு, ஓகேவா? ஏன்னா அந்த கம்னாடிக்கு வந்து இது எடுக்கும். வெல்லம் தனியா எடுத்து ஒரு டப்பால போட்டு சும்மா ஒரு கழுவல கூடாத வெல்லம். ரைட் கடே இன்னைக்கு இருக்குடா சம்பவம்.
ஓ அப்ப நாங்க பரவாயில்லையா? அவன் வெள்ளத்தை கழுவ போறானா? வெள்ளத்தை கழுவ போறான். இன்னொரு ஒரு குட்டி கப் எடுத்துக்கோ. இதுல இருந்து தம்பி 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 விட்டடி கூடாது, போ உங்ககிட்ட போ. ஓகேவா? இது என்னது புரியல. பொங்கலா? உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கா இது பாயாசமா பொங்கலான்னு? பொங்கல் பாயசம் இது பேர் தான். ஓகே. 1 hour later. அரிசி குண்டு குண்டா வந்துக்குது இப்பதான். அரிசி இப்பதான் என்ன வந்துக்குது? குண்டு குண்டா வந்துக்குது. குண்டு குண்டா வந்துக்குதா? இந்த பொங்கல் என்னது என்ன ஆயிட்டு இருக்கு? வெந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள வந்து அந்த இன்விடேஷன் கேப் கூட யூஸ் ஆமா இந்த ரெண்டு டீமுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கானா கிளாஷ் ஆக போகுது. கவனிங்க, இந்த காரியத்துல நீங்க கண்ணா இருக்கீங்கல்ல, அந்த பால கொஞ்சம் வைங்க, எங்களுக்கு வேணும். Actually நான் பால் எடுக்கவே இல்ல, ஒரு வாட்டி எடுத்ததா அவ்வளவுதான். ஸ்மெல் நல்லா வருதுங்களேங்க. வரத செய்யும். என்ன செய்யறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஊத்து ஊத்து அப்படியே ஆனா போடு. நான் ஒன்னு தெளிவா சொல்லிடுறேன் மக்களே, ஒண்ணு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீ அதை தெளிவா சொல்லி கொடுக்கணும் அர்த்தம்டா மைத்தகாரா. நானும் அதே மாதிரி பண்ணுவேன். பண்ண வை. நான் பண்ண வச்சு சரி வா பாட்டுக்கு பாட்டுல ஸ்டார்ட் பண்ணுப்பா. முடிய இடத்துல நீங்க பாடணும். யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க? நீங்க தான். நீ யாருமே ஏன்னா இது நாங்க தான ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் சொல்லாத அப்படிதான். கலைமானே கன்னிமயிலென கண்டே உன்னை நானே நே ரோட்ல போய் உட்காரு. நே நானா நீ நூனு நே. நான் நடந்தா அதிரடி என் பேச்சு சரவடி என்னை சுற்றி காதல் கொடி நீ. நானும் திரும்பினோட டான்ஸ் ஆட போறானு நினைச்சேன். நீயா அதேதான். நீயா என்ன சே பாடு பாடு நீதானே என் பொன் வசந்தம். சூப்பர் பாடு பாடு. அதெல்லாம் தெரியும்ல? தெரியாதா? அப்படியே எடுத்த. சரி நீதானே என் பொன் வசந்தம் தம் 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 இம்முடா இம்மா அந்த கூட சொல்ல தெரியும். இல்ல சாதனே இல்ல இவ இம்முல முடிச்சா அவன் இம்முல இருந்து பாடுறான். இல்ல லூஸ் பைல ரெண்டு பேரும் டீம்டா. மாமா உன் பொண்ண கொடு மாமா. மா இல்ல ரெண்டா லைன் கூட போக மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் லைன் இன்னும் டாப் ஒரு line தானே பண்ணு. நான் லிரிக் தெரியாதுங்க. அதுதான் அங்கேயும். நான் எப்படி ஏய் இதுக்கு அப்புறம் ஒரு லைன் பாடக்கூடாது, ரெண்டு லைனா மினிமம். வச்சுங்க மாவா. டைம் முடிய போதே டிக் டிக். மாலை மங்கும் நேரம். நடுவுல இருந்து பாடுற மாதிரி. நடுவுல இருந்து நேரா பாடுறாவ. ஸ்டார்டிங் அது கிடையாது. ஏய் மாலை மாலை மங்கும் நேரம் தான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும். ஆமா. அப்படியா? ஆமா பாட்டு பாடு. சரி ரைட் பாடி முடி. மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் ஆரின் செத்தான்டா இந்த வீடியோல. நின்றாலும் போதும் என்று தோன்றும். இம்மா இம்மா. ஓகே மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி டி டாடா டி டி டு டு டே டே டை டோ. டாடி மம்மி வீட்டில் இல்ல வர யாரும் இல்ல விளையாட போமா உள்ள தில்லானா. நா தில்லானா வா. ஐயோ நல்ல பாட்டு. தில்லானா தில்லானா. ஏய் நாடா நா. அட நாக்கு. அதா. நா டைம் முடியல. பார்வைக்கு ஒரு நன்றி. ஏற போய்டங்களே. நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி. ஈ யா யா யாவா யா யா யா. யாரோ யாரோடி யாரிடு யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரச. ரொம்ப நேரமா தட்டினே இருக்கிற போலயே. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல தப்பான கேம் தப்பான ஆள் கிட்ட விளையாடுறோம். டே டா 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 டாவா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பேரா என்ன இது நடுவுல இருந்து வர்றது ஸ்டார்டிங் வேற வரும். தாத்தா வராரு அதுக்கப்புறம் என்ன வர. அது மட்டும் தெரியும். தாத்தா வராரு. 1 eternity later. சமையல் எப்படி போய் கொண்டிருக்கிறது? சமையல் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே இப்போ வந்து ரைஸ் வந்து வெந்துருச்சு. அதை வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்மாஷ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம இங்க வந்து வெல்லத்தை வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெல்லம் அண்ட் பட்டுச்சமலை சாரி வெல்லம் அண்ட் ஏலக்காய் போட்டு நம்ம வந்து இதை பாகு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்னோட வே ஆஃப் செய்யறது. இது ஒன்றும்
காணாத கண்களை காண Why it is வந்தேன் not boiling? பேசாத நினைவெல்லாம் பேச வந்தேன். ஆகும் வெயிட் பண்ணுங்க. லா 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 லா. சைடுல கூட வச்சு போட்டுக்கா. யாரா ஆஃப் பண்ணது இப்போ? நீ தானே இப்போ போய் நீ அதுக்கு அடுப்புக்கிட்ட அதெல்லாம் பண்ண. ஏய் வருமாடா என்ன வருமா? ஓட்டுறது குக்கரு. எந்த ஒரு சமாச்சாரமும் வர மாட்டேங்குது. தெரியலையே. ஆன்ல தான்டா இருந்தது. இப்போ நான் எதுவுமே இவ்வளவு நேரம் ஆஃப்ல தான் இருந்தது. நான் இப்பதான் வந்து பார்த்தேன். ஆனே அடுப்பு பண்ணாம அது ஒண்ணுமே வர மாட்டேங்குதுன்றாங்க. ஏங்கடா போட்டிங்களா இல்லையாடா? இருங்க ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுங்க. போட்டாச்சு. நீ போமா, அவங்க பொங்கல்ன்ற பேர் ஒன்று பண்றாங்க, அது பண்ணட்டும் போ. கருகிடும், அதனால தான் சொன்னேன். ஊத்தி வைக்கவே. மேல பாதாம் சாப்பிட்டியா? பட்டரை பரவிடு. அது காத்து. போட்டோன்னு கரையறதுக்கு அது என்ன மேஜிக்கா? இல்ல பொண்ணா வேகட்டும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் நல்லா கலெக்ட் வெயிட் பண்ணுங்க. விட்டா அடி பிடிச்சிடும். கலெக்ட் கலர் அது கை எடுத்து கலர முடியுமா இல்ல சூடு வருமா அதுல? நல்ல சூடு பெருசா தெரியாது. பட்டரை நசுக்குறேன். பட்டர் நசுக்குறது. பட்டர் மெல்ட் ஆயிடும். வாட் இஸ் மீன் பை பட்டர் நசுக்குறது? அது சம்டைம்ஸ் வந்து நம்ம வச்ச உடனே பட்டர் வந்து உருகாத ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம நசுக்கி விடலாம். அந்த ஸ்டேட்ல தான் இப்போ இருக்கு, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் எனக்கு அவ்வளோட போடக்கூடாது. ஏலக்காய் அளவு காட்டு. அக்கா ஏலக்காய் அவ்வளோ போட திங்க மாட்டானுக்கா. ஏலக்காய் வந்து சும்மா அந்த ஸ்மெல்லுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு எடுத்து இடிங்க, இதில் போட்டு இடிங்க. நான் பண்ணிட்டா பண்ணு அதில் போட்டு இடிங்க. அதாவது அந்த அந்த கிண்டுறது அதை மட்டும் பண்ணணும். அதை மட்டும் வேணா பண்ணிக்கணும். ஹீட்டர் சூடாதானா? வேணா அதிகப்படுத்திக்கூடா, ப்ளஸ் அமுக்குனா அதிகமாகும். இப்போ போட பாருடா புள்ள வந்துருச்சுடா பாருடா. எவ்வளோ இருக்கு நம்பர்? போட வேணாம், போட வேணாம். வெயிட் பண்ணுங்க. போதும். ஏலக்காய் இடிங்க ஃபர்ஸ்ட், நல்லா இடி, தூளாகணும். அதில் போட்டு இடிங்க. தொடடா, கீழே தொடடா. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நான் பேசுகிறேன். அருமையாக வந்து இருக்கு. அதாவது அவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இதை பண்ணாங்க. நான் இங்கே பண்ணும்போது ஸ்நாக் பிரேக் டைம் ஆகிடுச்சு. அவங்க கிளம்பிட்டு 4 சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தான் இப்போ வந்து குக் பண்ணுற மாதிரி பாவடா காமிச்சிருக்காங்க. பட் இருந்தால் நல்லா வந்துன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து. காயத்ரி, சரி நீ சொல்லு, என்னென்ன பண்ணியிருக்க இது வரைக்கும்? நீ என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ பண்ணீங்களே அதோட ரிசப்ட் சொல்லுங்க. இப்போ பண்ணீங்களா? இப்போ பண்ணதா? இப்படிதான் இதான். இப்போ வந்து ஏதோ பண்ணாங்களே, என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நெய் போட்டாங்க. அப்புறம் நீ என்ன பண்ண? நான் தான் பண்ணல. இருடா, ஃபர்ஸ்ட் நெய் போட்டாங்க, அப்புறம் வந்து ஒரு பருப்பு போட்டாங்க. என்ன பருப்பு? நீ சொல்றத வச்சுதான் அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் சமைக்க போறாங்க. பச்சை பருப்பு, ஓகேவா? பச்சை பருப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுவும் சொல்ற பச்சை பருப்பு தான். நீ சொல்லுமா. பாசி பருப்பாப்பா, தெரியாதுப்பா. பாசி பருப்பு போட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் வந்து ஊற வச்ச அரிசியை வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து குப்பை தட்டலையா? பாத்திரத்துல கொட்டினாங்கயா. பாத்திரத்துல கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துனாங்க. அப்புறம் கூடவே சேர்த்து நெய்யும் போட்டாங்க. நல்லா கலரிட்டு பால் ஊத்துனாங்க. அப்புறம் அது கொதிச்சுட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணு தெரியல, பண்ணுவாங்க. இதை வந்து தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஐயோ, இது ரொம்ப சர்காஸ்டிக்கா, இது கேவலமான மேட்டர் காமிச்சிடாதீங்க. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் வந்திருக்கு. நான் சொன்னது இதை ட்ரை பண்ணாதீங்க இல்ல, அவங்க சொன்னாலையா அந்த விதத்தை ட்ரை பண்ணாதீங்க. இது நான் நல்லா தான் பண்ணிருக்கேன். இப்போ நீ சொல்லுப்பா, எப்படி என்ன பண்ணிருக்கீங்க? கூழ் கிண்டிட்டு இருக்க. கூழ்லாம் என்னடா இது?
மாரியாட்டாக்கு கூழ் ஊத்த போறோமாப்பா, பொங்கல் செலிப்ரேஷன்ப்பா. கூழ் தானே அது. நான் சாப்பாடை கொஞ்சம் நல்லா அழிய வேக வச்சிட்டேன். என்ன அது நான் ரொம்ப கலைக்காதண்ணா. வா, யாரு டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, ஏந்து வெளில போயிடுறேன். சரி, நோம்பு கஞ்சில யார் காப்பி தூள் போட்டா? நோம்பு கஞ்சிலாம் சொல்லாத. என்னண்ணா இப்படி பேச? சம்மதம்டா. 2 பேர் சமைச்சாங்க, ஒருத்தர் சமைச்சு இந்த ஸ்டேஜுக்கு வர வச்சிருங்க. அதுக்கு நீங்க நியாயமா பாராட்டு. அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவன் செஞ்சா அவன் சொன்னா, ஸோ ஈக்குவலா தான் இருந்தது. புரியுதா? அவன் வந்து இன்புட் போட்டு சமைக்கல, சொன்னதா செஞ்சான். கொஞ்சம் அதிகமாயிடுச்சுங்க, வேற ஒண்ணும் இல்ல. தண்ணி கொஞ்சம் அதிகம். இத்தனைக்கும் சொல்லிட்டு போனேன் இதுக்கு மேல ஊத்தாதேன்னு. தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் விடுங்க, தண்ணி போயிடும். நான் அதுக்கப்புறம் கூப்பிடுறேன், போங்க. வடிகட்டி ஏத்துறா. நான் என்ன பேசுறேன், நீ வெடிகட்டி எடுக்கணுமா? போனா அப்படியே வேற வேலை பண்ண, நான் முடிச்சுட்டு வரேன். தானே இருந்தீங்க. சரி சொல்லு, நான் சமைக்கும் போது என்ன பண்ணீங்க? பேசாம இருங்க. அது நான் சமைக்கும் போது என்ன பண்ணீங்க? நான் வேடிக்கை பார்த்துருந்தேன். வெறும் வேடிக்கையா பார்த்தேன். இது யார் பண்ணது? இது நான் பண்ணது. காட்டு பார்த்தேன். அது நீ தானே பார்த்து நின்ற கடை சாப்பிடவே இல்லை. நல்லா இல்லாம குடிச்சு வச்சுக்கோ, கொலை பண்ணிடுவேன். ஏய் மா, நல்லா தான் தீமா நல்லா இருக்கும். பாருங்க, கோயின்னு கொதி வந்து பாருங்க. பைக்கு கை சூப்பரா இருக்கீங்க. சாம்பார் அடை வச்சுக்கிறேன், கொதி வந்துக்குது. பேசக்கூடாது, தப்பு. பொறுமையா எடுத்து மொத்தத்துக்கு கிண்டாதிரி. அது அடம லாஸ்ட் ஃபைனலா சூப்பரா இருக்குல. ஐயோ, இவங்க போடுவாங்களே வந்து என்ன இவ்வளவு நேரம் பயங்கரமா பேசுனாங்க, எடுத்து சாப்பிடுறேன். உப்பு கொட்டுறாமா? எனக்கு காலி ஆயிடுச்சு. ஏய் என்னடா இவ்வளவு எடுத்துங்கற? முந்திரியா எடுத்து தின்னுட்டு இருக்கேன். ஓகே, முந்திரி கூட இல்ல. ஓகே. ஓத்துக்கோ. அவன் நின்னுற ஸ்டைல ஆகறக்கடா. அக்கா நீ இவ்வளவு செய்யறனா, தம்பி இவ்வளவு செய்வான். செய்யறனா இல்லையா? அது இவ்வளவு வச்சு செஞ்சிருக்கே, அது பெரிய விஷயம். அதுக்காக உனக்கு வந்து கொடுக்கலாம். நடுவுல உப்பு போட்டாடா? இது இருக்கு, என்ன தெரியல. இத போடலாமா? வாழ்ந்துட்டு நல்லாதான் இருக்கும். ஆனா நீ கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுத்தனா சீக்கிரமா இதாயிருக்கும். சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் போடணும். இவ்வளவு ரொம்ப போட்டனா இதாயிடும். கட்டி ஆகும்டா. லூசே, அது கட்டி ஆயிடுச்சு லூசே. இப்ப இது அடுப்புல இருக்குல்ல, போனா இல்ல ஒரே ஒரு பிஞ்ச் வேணா லைட்டா போடு. போடக்கூடாது, எனக்கு தெரியும். அப்ப அது கட்டி ஆகாது, கூலு தான். போங்க, ஸ்ட்ரைட்டாவே டிஸ்குவாலிஃபை. ஏய் இரு, வெயிட் பண்ணு. ஆயிடும். ஏய், நீங்க பண்ணும்போது இவ்வளவு இப்படிதான் பண்றோமே, வந்துச்சு. யார் சாப்பிட போறான்னா அது வேணா முடிச்சிருங்க. ஓகே, உன்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இருக்கா? இல்ல அவன் சொல்றது கேள. என்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இருக்கா? அவன் சொல்றது கேளு. நான் அத வேணா முடிச்சிருவேனே உங்களுக்காக. இதுல இல்ல, இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம். உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கும் எது நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்ல எங்களுக்கு தான் நல்லா இருக்கும்ப்பா. இன்னும் ஃபைனல் அவுட் நீங்க சாப்பிடல, வெயிட் பண்ணுங்க. ஏய், உப்பு போட்டா கெட்டியாவும் தானே இருக்கிற நீ. நான் சொல்லலமா. அவதான். ஏய், இருடி, நான் உப்பு போட்டேனா இல்லையா படிச்சிருவேன். உப்பு போட்டா நீங்க நல்லா வாசனையா இருக்கு. அம்மா, நான் இறங்கிட்டு நான் அம்மா, எனக்கு சொல்றேன். டீ இந்த நல்லா இருக்குல்லம்மா. நல்லா இருக்கு. சூப்பரா வந்து கொஞ்சம் தள்ளி போய் திரும்பி. பொங்கலா? பொங்கல் தானே, பொங்கல் தாமா இது பொங்கல் தான். இப்போ பொங்கல் தான் பண்ணுவோம். தண்ணியை கம்மியா ஊத்திட்டீங்கன்னா அது கரெக்டா ஒரு பக்கம். எவனா ஊத்த சொல்லு. ஏய் ஏய், ஏன் தண்ணி ஊத்த சொல்ற? அது ரைஸ் வேக. திருப்புங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துறா வேகம். இல்ல ஆக்சுவலா நீ என்ன பண்ண, தண்ணி ஊத்திட்டு ஒரு அளவு வச்சுட்டு இதை ஊத்தாதுன்னு சொல்லிட்டு போனல, அதுக்கப்புறம் ஊத்திக்கிறானுங்க. இல்ல அதுக்கு சாப்பாடு வந்து ஃபுல்லா வர வரையா இருந்தது. ஆமா. சுத்தமா தண்ணி இல்ல, காஞ்சி போயிடுச்சு. ஸோ எல்லாரும் சமைச்சு, எல்லாரும்னா இந்த 2 டீமுமே வந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க. 3 விதமா வந்து நம்ம வந்து இதை சொல்ல போறோம். ஓகேவா? முதல்ல வந்து அப்பியரன்ஸ், ஓகேவா, பாக்குறதுக்கு எது நல்லா இருக்கு அப்படின்ற சொல்ல போறோம். 2வது வந்து சக்கரை பொங்கல், எனக்கு இதுவே தெரிஞ்சிச்சு. ஓகேவா, அந்த கன்சிஸ்டன்சி வைஸ் எப்படி இருக்கு சொல்ல போறோம். 3வது டேஸ்ட். அதாவது நான் எதுல ஆப் போடும் இல்ல, ஆனா வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் என்ன கேக்குறேன், இதை தவிர்த்து ஒரு சாப்பாடு இல்ல சொல்லுவேன். வேற சொல்ல முடியாது. உப்பு கம்மியா இருக்கா, காரம் கம்மியா இருக்கா, நான் பார்க்க முடியும். இல்ல கரெக்ட் தான். சோ இந்த 3த்தை வச்சு நம்ம வந்து எது நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரத டேஸ்ட் பண்ணு? சாதனை இல்ல நானே
தோத்துருவேன் எனக்கே தெரியுது. முந்து குடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் நம்ம தானே சமைச்சோம், அவங்க செகண்ட் தானே சமைச்சாங்க. சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். என்ன இது லாஜிக்? ஃபர்ஸ்ட் அவங்க தான் சமைச்சாங்க, செகண்ட் நாங்க தான் சமைச்சோம், அதனால நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அதெல்லாம் கொடுங்க, ஜெயிக்க தான் போறீங்க தெரியுதுல, அப்புறம் என்ன? பாத்தாச்சு பாத்தாச்சு. அங்க யாருக்கு எடுத்துட்டு போற? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கண்ணு மூக்கு வாயில வச்சிருக்கேன். ஆமா, அது நான் தனியா வீடியோ எடுத்திருக்கேன், அதை போட்டுருவேன், கவலைப்படாத. ஸோ கண்ணு மூக்கு வாய் எல்லாம் போட்டு ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கு, ஓகேவா? பட் என்னன்னா இவங்க வந்து அட்லீஸ்ட் நோம்பு குடிக்கிற அளவாவது ஒரு குண்டால வச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த ஊர்காலம் தொட்டுக்க வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர்ல அவங்க பாசிட்டிவா பேசுறாங்க, அசிங்கப்படுத்தல, தெளிவா கேளுங்க என்னன்னு. பாத்திரம் கிடைக்கல அதனால. ஓகே, சோ வந்து இந்த ஊர்கா டப்பால இருக்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மூக்கு எடுக்கலப்பா நானு, அதுல சளி வரும்ல, அதுல வேற ஏதாவது எடுக்கிறேன். நான் ஆடியன்ஸ் பாத்து பாக்கணும், நீ போடுவேன்னு எனக்கு தெரியும். அவன் மூக்கத்தை சாப்பிட்டா சளி வரும், அதனால தான் நானே சொல்றேன். நீ பார்த்து வாய் ஊடுற மாதிரி பண்ணக்கூடாது, வாய் ஊடுற மாதிரி பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கு. இது வந்து எப்படின்னா பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே தோன்றது வந்து இந்த முட்டையோட மஞ்சக்கருவை வந்து பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. பட் அது முந்திரி அப்படின்னு சொன்னானுங்க. முந்திரி கிடையாது, அது முந்திரி தான். முந்திரி தான் இடிச்சு போட்டுருக்காங்க. முந்திரி இடிச்சு போட்டிருக்காங்க. நான் முட்டையோட மஞ்சக்கருவை இதுல போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தேன். பட் அது முந்திரி. சீரியஸா சூப்பரா இருக்கு. முந்திரி நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது எப்படி இருந்துது? செஞ்சல சூடா லைட்டா சூப்பரா இருக்கு. இது கோயில்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படியே. ஏய் உண்மையிலே சக்கரை பொங்கல் பண்ணிருக்கடா. அது சக்கரை பொங்கல் தானே செஞ்சா, உண்மையிலே சக்கரை. அப்ப உனக்கு நம்பிக்கை இல்ல, நான் பண்ணுவேன்னு உனக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்குடா பன்னீர், உண்மையிலேவா நல்லா இருக்கு. சத்தியமா வலிக்குது, சத்தியமா வலிக்குது, சாரி சாரி ப்ராமிஸா வலிக்குது, விளையாட்டுக்கு சொல்ல. சாரி சாரி. பல்ச்சின ஸ்டாடியோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குடா. ஆமா அத படிச்சு நக்கிட்டானா. நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. அது சூடா சொல்லும்போது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு உண்மையில. ஆக்சுவலா எனக்கு வந்து ரெண்டுத்துல என்ன மேட்டர்னா, அது கொஞ்சம் அந்த அரிசி வந்து மெல்லும் போது பயங்கரமா தெரிஞ்சுது நம்ம அரிசியை மெல்றோம். பாயசத்துல அது எனக்கு இதுல சக்கரை பொங்கல்ல வந்து அரிசியை மெல்றோம் அப்படின்னு தெரிஞ்சுது, ஓகேவா? பட் எனக்கு இதுல வந்து அந்த இது தெரில, ஓகேவா? இதுல வந்து அந்த அரிசி ஃபீல் தெரில, ஓகே? அதே மாதிரி அப்பியரன்ஸ் வைஸ் எனக்கு அதுதான் பார்க்க சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு, ஓகேவா? இது வந்து எனக்கு லிட்டரலி நோம்பு கஞ்சில பூஸ்ட் ஊத்துன மாதிரி தான் இருக்கு, ஓகே? டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இல்ல, ஆக்சுவலி ரெண்டுமே வந்து விளிம்புல மிஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட்ல நீங்க ஒண்ணு பண்ணீங்க தெரியுமா, கடைசியில அந்த கீல தனியா அதை பண்ணி அதை எடுத்து மேல போட்டு ஒண்ணு பண்ணீங்களே, அதுல ஒரு ஃபிளேவர் இறங்கி இருக்கு, அந்த ஃபிளேவர் இல்ல மிஸ்ஸிங். அதை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செம்ம டஃபா இருக்கும், ஈக்குவலா பயங்கரமான ஈக்குவலா இருக்கும். அது ஒண்ணுதான், அது ஒண்ணு பண்ணியிருந்தா இது. பட் பன்னீர் வந்து இதை இப்படி பண்ணுவான்னு சொல்லி ரியலி அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு ஆக்சுவலி இது பிடிச்சிருக்கு. ஒன்னையெல்லாம் டீம் மெம்பரா வச்சிட்டு அவ இவ்ளோ பண்ணுவான்றதே அன்எக்ஸ்பெக்டட், ஓகேவா? சோ வந்து இந்த ஃபைட்ல வந்து யார் வின்னர் அப்படின்றது வந்து உங்களால கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஆனா நான் சொன்ன கமெண்ட் வச்சு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? ஓகே, ஏன்னா லுக் அப்பியரன்ஸ் உங்களுக்கு காமிச்சிரும் ஒண்ணு. ஆமா, ரெண்டாவது டேஸ்டோட ஒரு இண்டிவிஜுவல் கமெண்ட்டும் சொல்லியாச்சு, எல்லாரும் தனித்தனியாவும் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டாங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்க வந்து சொல்லலாம். சரி, அப்பியரன்ஸ் வைஸா நீங்க சொல்லுங்க, ஏன்னா அதுக்காவது கரெக்டா உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன ஒரு இதுதான், அந்த நீங்க பண்ண ஒரு வேலையை அவன் பண்ணியிருந்தானா பயங்கரமான ஒரு டஃபா இருக்கும். இவங்களுக்கு மேல போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆமா, எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மாட்டு பொங்கலுக்கும் காணும் பொங்கலுக்கும் இதுக்கெல்லாம் தனியா வீடியோ நினைக்காதீங்க, இந்த ஒரு வீடியோ தான். இல்ல, மாட்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு ஒரு ஐடியால இருக்கும். மாடா என்ன மாத்திடுவாங்க, அதனால அது வேணாம், ஓகே? இதோட ஆமா, அது ஒரு ஐடியா இருக்கு, நான் கவர்மெண்ட்ல கேட்டிருக்கோம், அவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஜல்லிக்கட்டு. பேக் பேக் சேனலுக்காக பிரஷரா. ஆமா, உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு வீடியோ வேணும்னா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு அடுத்த வருஷம் நாங்க போடுவோம், அடுத்த வருஷம் வரும், உண்மையாவே போடுவோம். ஆமா கண்டிப்பா வரும். இல்ல அங்க போயத பண்றத பார்த்துட்டு அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்தலாமா அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க.